ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. ரொம்ப நாளாக எனக்கும் ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. என் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்குது எனக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 பேருக்கு இன்னைக்கு ஒரு 2 பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த 2 பேர் யாருன்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஏன் வாழ்க்கையில் இவங்க 2 பேர் தான் உனக்கு உதவி பண்ணாங்களா, மற்றவங்க யாரும் உதவி பண்ணலையான்னு கேட்காதீங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நான் எல்லாரையும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன்னா வீடியோ லென்த்தாக போகுமா, பார்க்க மாட்டீங்க. அதனால் இந்த வீடியோவில் மட்டும் ஒரு 2 பேரை மட்டும் நான் சொல்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணவங்க தான். 2 பேருமே எப்படி சொல்கிறது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க 2 பேருமே எனக்கு ஜஸ்ட் வேலையில் போய் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஒருத்தவங்க பிரபான்னு சொல்லிட்டு, இன்னொருத்தவங்க செண்பகவல்லி பேர். இவங்க 2 பேருமே எனக்கு அவ்வளோ க்ளோஸ் ஆவாங்க, அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆவாங்க. நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேருமே நல்லா கலராக இருப்பாங்க, நான் கருப்பாக இருப்பேன். ஏன்னா நான் நிறைய இடத்துல நான் கருப்பாக இருக்கேன்னு என்னை ஒதுக்கி வச்சு நான் பார்த்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையாக இருக்கட்டும், நான் வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், அந்த மாதிரி என்னை ஒதுக்கி வச்சு பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க 2 பேர் என்னை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல. ஒரு ஃப்ரெண்ட்லியான்றதை விட ஃப்ரெண்டுக்கும் மேலே ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. அடிப்பட்ட போது கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்டாக பழகும் போதே நாங்கள் அப்படி தான் இருந்தோம். ஒரே தட்டில் சாப்பிட்றது, எப்படி சொல்கிறது, என் ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிறது, அவங்க ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறது, அப்படி தான் இருந்தோம். அப்புறம் ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி டிசம்பர் 15 ஆக்சிடெண்ட் ஆகுது. 14ஆம் தேதி நாங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம். என் கூட பாப்பாவுக்கு அவங்க 2 பேரில் ஒருத்தவங்க ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே 3 பேருமே கிளம்பி வீட்டுக்கு வர டைமில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. கூட வந்தவங்க எல்லாருக்குமே அடி. அதில் எனக்கு தான் ரொம்ப அடி, அதாவது எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு அடி எனக்கு தான். அதில் கால் அடிபட்டு இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் புதுசாக சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. ஆனால் அந்த டைமில் எல்லாருக்குமே சொன்னாங்க, சரி நீங்கள் இங்கே வந்துடுங்க நான் பார்த்துக்குறேன், நீங்கள் இங்கே வந்துடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே சொல்லும்போது, இல்லை இவங்களுக்கு அக்காவுக்கு எந்திரிக்க முடியாமல் இருக்காங்க, கால் உடஞ்சிருக்கு, அவங்கள விட்டுட்டு நாங்கள் வரமாட்டோம், நான் அக்கா கூடவே இருந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செண்பகவல்லி சொல்லிச்சு. பிரபான்றவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி வந்தால் நான் செய்ய மாட்டேனா, நான் செய்கிறேன், நான் கூட இருக்கேன் அப்படின்னு அவங்களும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த இடத்துல அந்த ஊர் அண்ணாங்க கூட அங்கே வேலை செய்ய ஆஃபீஸில் வந்தாங்க இல்லையா, ஆஃபீஸில் இருக்கிற அண்ணாங்க, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல 2 பேருக்கு நன்றி சொல்லதாகவும் இருக்குது. ஆனால் என்ன தான் நன்றி செஞ்சாலும் முதுகில் குத்துறவங்கள நம்மளால் ஏற்றுக்க முடியாது இல்லையா. சரி வச்சுங்க, அவங்க 2 பேர் டாப்பிக்கே வேண்டாம். நான் எனக்கு உதவி செஞ்சவங்கள மட்டும் நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தான் நான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்து பேசுகிறேன். அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக அடி, இது ஃபுல்லாக அடி, இந்த இடத்துல அடி, வாயில் ரத்தம் வந்துகிட்டே இருக்குது, உள்ளவும் அடி வெளியவும் அடி, இந்த இடத்துல ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, பிளட் லாஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துன்னு போடுறாங்க. கண்ணு திறந்து பார்க்குறேன், யாருமே இல்லை. என் கூட இருந்தது பிரபாக்கா, செண்பகவல்லி 2 பேர் தான் இருக்காங்க. கூட அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஏரியா அவங்க கேரளாவில் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க தான் லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் கிளியர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு, பசி ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், ஜூஸ் எடுத்துன்னு கொடுத்தாங்க. ஆப்பிள் ஜூஸு ஃபுல்லாக வாந்தி எடுத்துகிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமா ஏன்னா வாயும் திறக்க முடியாது. அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம். அங்கேருந்து அவ்வளோ தூரம் வரணும்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அதனால் வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம், ஆப்ரேஷன் பண்ணி முடித்த பிறகு நம்ம வீட்டுக்கு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலில் 20 நாள் இருந்தோம். அந்த 20 நாளும் பிரபா, செண்பகவல்லி இவங்க 2 பேர் தான் என் கூட இருந்தாங்க.
ஒரு லேடிஸாக இருந்து அந்த இடத்துல வந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சாங்க. ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகும்போது நான் வந்து பீரியட்ஸ் 2வது நாள். அப்போனா என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு க்ளீனிங் ப்ராசஸ்லேருந்து, எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து எல்லாமே அந்த 2 ஜீவன் தான் பார்த்துக்கிட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், கடவுள்கிட்ட நான் இந்த இடத்துல நான் வேண்டிக்கிற ஒரே விஷயம், என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்கள நான் மறக்கக்கூடாது. ஏன்னா என் உயிர் போகிற டைம்னு இருக்குது. ஏன்னா எனக்கு கண் சுத்தமாக தெரியல. அடிப்பட்ட இதில் வந்து கண் சுத்தமாக தெரியல. கண் இருக்க மங்களாக போயிடுச்சு. விட்டுட்டு போனேன்னு நினச்சினா விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி போகல. என் கூட இருந்தாங்க. என் கூட இருந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து, எனக்கு ஒரு அம்மாவாக, ஒரு தங்கச்சியாக, எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சாங்க. பிரபாக்கா ரொம்ப நன்றி. செண்பகவல்லி உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்கள் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன நினச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியல. அது அக்காவை நினச்சி பண்ணீங்களா, இல்லை அம்மாவை நினச்சி பண்ணீங்களா, இல்லை தங்கச்சியை நினச்சி பண்ணீங்களான்றது தெரியல. ஆனால் உங்களுக்கு எனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்க. எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரே விஷயம், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உங்கள் 2 பேரையும் நான் மறக்கக்கூடாது. ஏன்னா நான் உயிர் போகிற டைமில், எனக்கு உயிர் போகிற டைமில் நீங்கள் என் கூட இருந்து என்னை காப்பாற்றி விட்டீங்க. எனக்கு வந்து செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சீங்க. யாருமே செய்ய முன் வராததை நீங்கள் செஞ்சீங்க. ஏன்னா இப்போ கூட பிறந்தவங்க செய்கிறாங்கன்னா அது வேறு விஷயம், அவங்க செய்கிறாங்கன்னா அது வேறு விஷயம், அதே அம்மா செய்கிறாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் யார் வயிற்றுலையோ பிறந்து முன்பின் தெரியாத, ஊர் உலகம் தெரியாத, அவங்க யாரோ நம்ம யாரோ அப்படி இருக்கும்போது பழகின பழக்கத்துக்காக வந்து எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்ததோடு அவங்க ஹெல்ப்பு முடியலைங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து இந்த வீடியோக்காக சொல்லவே கிடையாது. நான் கும்பிட்ற கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட செண்பகவல்லி, பிரபா 2 பேருமே எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் செலவுக்கு காசு போட்டு விடுவாங்க. செலவுக்குன்னா சாப்பிட்றதுக்காக கிடையாது, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, மெடிசனுக்கு, ஃபிசியோதெரப்பிக்கு, எக்ஸ்ரேக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அந்த டைமில் எனக்கு நான் யோசிப்பேன், ஃப்ரெண்ட்ஸ்க்காக இப்படி இந்தளவுக்கு பண்ணுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன கைமாறு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் நானாக வந்து கேட்குறத விட்டுட்டேன். வருமானமும் இல்லை, நான் வேறு தனியாக வேறு இருந்தேன். அப்போ ஃபேமிலியோடு கிடையாது. வேலை விஷயமா வந்து என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். வேலையினால் ஊரில் கடன் பிரச்சனைனால தான் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பேன். வெளியில் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து இங்கே ரூம் வந்து தான் நான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அங்கேயும் வந்து அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு சில டைமில் வந்து சாப்பாட்டுக்கெலாம் கூட காசு கொடுத்துருக்காங்க. இதில் நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் அசிங்கம் கிடையாது. ஏன்னா நன்றி செஞ்சவங்களை வந்து நம்ம மறந்துட்டோம்னா நம்ம நன்றி கெட்டவங்களாகிடுவோம். அதனால் வந்து எத்தனையோ நாள் வந்து 2000, 3000, 2000, 3000, 2000, 3000ன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. பிரபாக்காவும் கொடுத்துருக்கு, செண்பாவும் கொடுத்துருக்கு, செண்பகவல்லியும் வந்து செஞ்சுருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நானாக நிறுத்திக்கிட்டேன், வேண்டாம் போதும், நம்ம ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டோம்ல, இதுக்கப்புறம் நம்மளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வரைக்கும் வந்து அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நடுவில் கொஞ்சம் 3 பேருமே பேசாமல் போயிட்டோம். எதனாலன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் நாங்கள் 3 பேருமே பேசுகிறோம். நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது, வேறு எதுவும் இல்லை, நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் 3 பேருமே பேசுகிறோம், சந்தோஷமாக இருக்குது. நான் மறுபடியும் நான் தான் நினச்சேன், கடவுள் நம்ம இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட நம்மளால் பேச முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். இப்போது ஜஸ்ட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து நான் பேசினேன். அப்போ அவங்க பேசினாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்கக்கிட்ட பேசினது.
நான் இதையும் சொன்னேன், அக்கா நான் இந்த மாதிரி உங்களுக்காக நான் வீடியோ போட போகிறேன், உங்களை பற்றி நான் பேசுறதுல உங்களுக்கு எதனா ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் உன் மேலே இருக்கிற பாசம் எனக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரபாக்கா சொன்னாங்க. அப்புறம் செண்பகா கிட்ட கேட்டேன், அவளும் வந்து எதுவும் சொல்லலை. அதனால் அவங்களோட சம்மதத்தோடு தான் நான் அவங்கள பற்றி நான் அந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எப்படி சொல்கிறது, ஆம்புலன்ஸ் டிரைவர் முதல் கொண்டு எனக்கு எல்லாமே ஸ்ட்ரகிள்ஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து நான் எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டம் எவ்வளோ இருக்குது. எல்லாமே நீங்கள் நினைப்பீங்க, என்ன ஆம்புலன்ஸ் டிரைவர்னால் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, காசை கொடுத்தா இட்டுன்னு வர போகிறாங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுலேயும் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா 2 ஆம்புலன்ஸ்காரங்க, ஏன்னா தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸுங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் கேரளா ஆம்புலன்ஸ் டிரைவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பஸ்ஸு 2வது 20 நாள் கழிச்சு மட்டும் நாங்கள் கேரளா போக வேண்டியது வந்துச்சு. அந்த டைமில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸாக இது பண்ணோம் அப்படின்றது வந்து நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இருந்தாலும் இந்த டைமில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிரபாக்கா ரொம்ப நன்றி, செண்பகவல்லி ரொம்ப நன்றி. அதாவது எனக்கு செஞ்ச உதவி வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளையும் காப்பாற்றும் நான் நினைக்கிறேன். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. அதே மாதிரி தான் திவ்யான்ற செண்பகவல்லி, உனக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் 2 பேருமே இல்லைன்னா நான் அந்த இடத்துல இல்லை. ஆனால் அதை மாதிரி யார் பார்த்துருப்பா யார் செஞ்சுருப்பான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. இந்த டைமில் நான் வந்து உங்களுக்கு 2 பேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய இருக்குது சொல்லணும்னு, ஆனால் வார்த்தை வரலை எனக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு நான் நன்றி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதில் நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியும். இப்போ நான் எங்கேயோ இருக்கேன், நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, பிரபாக்கா எங்கேயோ இருக்காங்க, நீ எங்கேயோ இருக்கேன், நான் ஒரு மூலையில், நீ ஒரு மூலையில், அவங்க ஒரு மூலையில் இருக்காங்க. எங்கே இருந்தாலும் சரி இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு